நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தோட ஸ்பெஷல் உணவு எது அப்படின்னு தெரியுமாங்க? வேற எதுவுமே இல்ல, ஃபிஷ் தாங்க. நம்ம ஊர்ல கிடைக்கிற ஃபிஷ் மாதிரி வேற எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஃபிஷ்லயே 2 விதமான ஃபிஷ் இருக்குது. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு சில ஃபிஷ் பாத்தீங்கன்னா நாம சாப்பிடும் போது அதோட முள்ளு ரொம்ப நைஸா இருக்கும், கடிச்சு சாப்பிடுவோம். இன்னும் சில ஃபிஷ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா குருத்தெலும்புனால ஆனதுங்க, கேட்டலேஜினஸ் ஃபிஷ். இது எதனால ஆயிருக்கு அப்படின்னா காண்ட்ரோசைட்ஸ் அப்படிங்கிற செல்ஸ்னால ஆயிருக்கு இந்த குருத்தெலும்பு. நம்ம காதல் எல்லாம் இருக்குல்ல, இதுதான். இனி கட்டியா இருக்கிற ஃபிஷஸ் பாத்தீங்கன்னா ஆஸ்டியோசைட்ஸ் அப்படிங்கிற செல்ஸ்ங்க. நம்மளோட போன்ஸையும் அந்த ஆஸ்டியோசைட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இந்த ஃபிஷ் என்னென்ன ஃபிஷ்னு பாப்போமா? இது பாத்தீங்கன்னா ஷார்க்கு, நம்மளோட சுறா மீன், திரச்சி மீன் எல்லாம் பாத்தீங்கன்னா இதோட போன் ரொம்ப நைஸா இருக்கும். இந்த திரச்சி மீன், சுறா மீன்கள்லாம் பாத்தீங்கன்னா வாய் அடியில் இருக்கும், அது உடம்போட அடியில் இருக்கும். ஆனா மற்ற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா வாய் லேட்டரல் சைடுல இருக்குங்க, கரெக்டா இந்த லேட்டரல் சைடுல இருக்கும். இனிமேல் நீங்க மீன் வாங்கும் போது இதை செக் பண்ணுங்க. தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.